கவனிங்க எத்தனை தனியாக துணி கட் பண்ணும்போது நான் அளவோட சொல்லுவேன். இப்போ லைனிங்க்கு நம்ம ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறோமோ அதே சேம் தான். லைன் தைக்கலையாக்கா எனக்கு அந்த ஸ்டிச்சிங் சரியாக வரல. அவங்க லைன் தைச்சிட்டால அவளுக்கு ஸ்டிச்சிங் நல்லா வந்துச்சு, லைன் செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு தான் அந்த கழுத்தில் தான் அந்த ஸ்டிச்சிங் மிஸ்டேக் ஆகும். இப்பயும் அதான் ஆகிடுச்சு. நம்ம அப்போ தைக்கிற ரெட் கலர் இருந்துச்சுங்க, அதனால தான் அக்கா எனக்கு சொல்லி தருது. ஸ்டிச்சிங் மட்டும் ஒழுங்காக வந்து வச்சுக்கேன், நான் லைனுக்கு போயிட்டு இப்போ இங்கே 5.5 வந்தால் இந்த நீட்டுக்கும் 5.5 வரணும், அப்புறம் இந்த நீட்டுக்கும் 5.5 வரணும். ஆனால் இவங்களுக்கு 5 தான். அம்மா உங்களுக்கு 5 தானே வருது, உங்களுக்கு 5 தான் வருது. இல்லை நான் எக்ஸாம்பிள் கேட்குறேன். இந்த நீட்டு 5.5 தான் வருது. வீட்டில் போய் கட் பண்ணி பார்க்கலாம். இல்லை 5.5 வருது, இதுலேயே 5.5 வருது. பொறுத்து நிறுத்தி அழகாக தை, சரியா? நம்ம மச்சல் போட்டு கரெக்டாக துணி வலிக்கணும். இப்போ வந்து தேய்ப்பேன். அம்மா இதில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அளவோட சொல்லுவேன் அவங்க துணி கட் பண்ணும்போது, சரியா? ஸ்டிச்சிங் கரெக்டாக பண்ணீங்கன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன். ஃபஸ்ட் டைம் புரியாது, போக போக தான் நல்லா தெரியும், புரிய வரும், சரியா? கையுங்க கரெக்டாக வச்சா கட் பண்ணிட்டு